இங்க ஒரு சிட்டியில திடீர்னு விசித்திரமான ஒரு மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி பட்டதும் டோரும் விண்டோவும் வெல்டிங் வச்ச மாதிரி ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டா க்ளோஸ் ஆயிருது. அங்க இருக்கிற விண்டோ கண்ணாடிகளை கூட உடைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடுது. ஆச்சரியமா மழை தண்ணி பட்டதும் உடஞ்ச கண்ணாடிகள் கூட திரும்பவும் நார்மலா மாறிடுது. அப்போ வெளியே இருந்து ஏதோ ஒரு மர்மமான உருவம் வேகமா அவங்களை அட்டாக் பண்ண வந்ததை பார்த்து பயத்துல உறைஞ்சி போயிடுறாங்க. உடனே அவங்க வெளியே எட்டி பார்க்கும்போது அவங்க நெய்பர் பொண்ணு சூசன் மார்னிங் ஜாக்கிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டோட டோர் க்ளோஸ் ஆகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உடனே ஹெல்ப் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போறா. அப்பதான் ஜேசனோட ஃபேமிலி மட்டும் தனியா அந்த ரெயின்ல மாட்டிக்கலங்கிறத உணர்றாங்க. உடனே அவங்க எல்லாரும் கூடி அந்த டிசாஸ்டருக்கு என்ன காரணமா இருக்கும்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க மிலிட்டரியில இருந்து ஏதாவது புது வெப்பனை டெஸ்ட் பண்ணி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இது கன்ஃபார்மா ஏலியன் அட்டாக்கா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஜேசன் ஏதோ பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சு முன்னெச்சரிக்கையா அவனோட கன்னை லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு போன சூசன் திரும்பி வராததால அவன் வீட்டோட டோரை உடைக்கிறதுக்காக ட்ரில் போட ஆரம்பிக்கிறான். ஆனா நிறைய ட்ரில் பிட்டு உடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த டோர்ல விழுந்த ஓட்டைகள் எல்லாம் மழை தண்ணி பட்டதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே க்ளோஸ் ஆகிருது. சுத்தியால கூட அந்த வாலை ப்ரோக் பண்ண முடியல. அப்பதான் இந்த டிசாஸ்டர் நிச்சயம் மனுஷங்களால உண்டாகி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறமும் டோர் ஓபன் ஆகாததால வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாளா சர்வை பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறான். உடனே வீட்டுல ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையும் செக் பண்றான். கரண்ட்டும் தண்ணீரும் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. இதை கவனமா பயன்படுத்தினா இன்னும் 2 மாசம் சமாளிக்கலாம்னு கெஸ் பண்றான். ஒரு வாரத்துக்கு அப்புறமும் டோர் ஓபன் ஆகல. அதனால ஜேசனோட வைஃப் தக்காளி விதைகளை எடுத்து சேமிச்சு அதை பயிரிட முடிவு பண்றான். ஃபியூச்சர்ல வீட்டுக்குள்ளேயே காய்கறிகளை வளர்த்து உயிர் வாழ முடியும்னு நினைச்சிருப்பா. ஆனா ஆப்போசிட்ல இருந்த மேக்ஸோட ஃபேமிலி ஃபுட் இல்லாம கஷ்டப்படும் போது கூட ஜேசனால ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா வானம் எப்பவும் இருட்டா இருந்து விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஜேசனோட பொண்ணு லூசி விண்டோவுக்கு வெளியே ஒரு மர்மமான உருவம் கிராஸ் ஆகுறத பாக்குறான். எப்பெல்லாம் புயல் வலுவா மாறுதோ அப்பெல்லாம் அந்த உருவம் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது. லூசியை தவிர மத்த யாரு கண்ணுக்கும் அந்த உருவம் தெரியல. நாட்கள் போக போக அவங்க கிட்ட சாப்பாடு குறைஞ்சிட்டதால பயப்பட ஆரம்பிக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் லூசி ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். பசியாலையும் பட்டினியாலையும் வாழ்ன அந்த வயசான பாட்டியும் தாத்தாவும் அவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. ஒரு நாள் பயங்கர இடியும் மழையும் பெய்யும் போது வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்கிறா. உடனே அவ எட்டி பார்க்கும்போது சடனா ஏதோ ஒரு பொண்ணு அவ மேல பாஞ்சு வர்றா. அதை பார்த்து பயந்து போன லூசி வேகமா அவ அம்மா கிட்ட ஓடி போயிடுறான். அப்போ அவங்க சடனா அங்க வந்து பார்க்கும்போது வெளியே நிக்கிற பொண்ணு சூசன் தான்ங்கிறத உணர்றாங்க. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளியே போனவ இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆகி இருப்பா. அப்போ திடீர்னு ஏதோ ஒண்ணு மலைக்குள்ள இருந்து வந்து சூசனை திடீர்னு இழுத்து கொண்டு போயிருது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயத்துல நடுங்கி போய் வேகமா ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் லூசி இதுக்கு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்திருக்கிறதா ஜேசன் கிட்ட சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி அவ இவ்வளவு பயங்கரமான ஒன்ன பார்த்தது இல்லன்னு இன்னைக்கு வந்திருக்கிறது வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்மள அது இப்படியே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறது பெரிய ஆபத்துன்னு சொல்றான்.